எதிர்வரும் ஆண்டுக்கான பொருளாதார திட்டங்களில் மீண்டெழும் செலவினங்களை குறைத்து மூலதன செலவினங்களை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி 9% உள்ள மீண்டெழும் செலவினங்களை குறைத்து 4% உள்ள மூலதன செலவினங்களை அதிகரிக்கும் வகையில் பொருளாதார திட்டங்கள் தயாராகி வருவதாக குறிப்பிட்டார். 2027ஆம் ஆண்டுக்கான மூலதன செலவினமாக 2 டிரில்லியன் ரூபாவை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 40% அதிகரிப்பாக அமையும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். திரைச்சேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு கடன் சுமையற்ற நிதி ஒழுக்கம் கொண்ட நாட்டை உருவாக்குவதே இலக்காக இருப்பதாகவும் அவர் கூறினார். அரச சேவைகளை டிஜிட்டல் மையமாக்குவதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுபவமிக்க நிபுணர்களை அரச சேவையில் தக்க வைத்துக் கொள்ள சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்தும் விடயமும் பரிசீலனையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் அரச துறையை வேலைவாய்ப்புகளை வழங்கும் அமைப்பாக அல்லாது வெளிப்பொருளாதாரத்தின் ஊடாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். காலி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம், கிராமிய வீதி அபிவிருத்தி, குடிநீர் திட்டங்கள், சமூக சக்தி வேலை திட்டம், விளையாட்டு வசதிகள், வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் முழு நாடுமே ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களும் கூட்டத்தில் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. காலிநகர அபிவிருத்தி, கழிவு முகாமைத்துவம், சிறைச்சாலை மாற்றுத் திட்டங்கள் மற்றும் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். காலி மாவட்ட அபிவிருத்தியை விரைவுபடுத்தும் வகையில் அரச நிறுவனங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தேசிய திட்டத்தின் அடிப்படையில் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார்.